ஸ்தோத்திரம் செய்து தொழுவோம். மாத்திரை பொழுது மனதில் வைப்போம். நல்லன எல்லாம் தரும் அல்லல் எல்லாம் தீர்க்கும் சுகானந்த வாழ்வளிக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அருள். ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹினோபமன்யுதபனஸ்கந்தேந்திர நந்தியாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யே நமஹ. எல்லாம் அல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியம் 108 சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு கலையும் தேவதை வழிபாட்டு முறையும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். உபாசகர்களுக்கு சமையல் கலையும் நன்றாக தெரிய வேண்டும். இந்த சமையல் கலை அப்படிங்கிறது ரொம்ப சாமான்யமா நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. உபாசனையினுடைய வளர்ச்சி தான் கோயிலே. ஒரு உபாசகன் மிகப்பெரிய அளவுல ஜெபம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுடைய இருப்பிடம் கோயிலாக மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு. அவ்வளவு சிறப்பு ஒரு உபாசகனிடத்திலே இருக்கிறது. சாப்பாட்டு விஷயத்துல உபாசகன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நியமங்களை பின்பற்றணும். அதாவது இறைவனுக்கு படைக்கிற உணவானது வேறு யாரும் பார்த்தலின்றி ரகசியமாக நைவேத்தியம் செய்யப்பட வேண்டும். இது ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா அதுக்கு நேர் விரோதமா இருக்கும். எல்லோரும் பார்க்க அப்படின்னு இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில்கள் எல்லாம் குலதெய்வ கோயில்கள் எல்லாம் பூசணை செய்கிற பொழுது ஒரு 3 கல் உடனே அதிலேயே வச்சு புதுசா பானை வாங்கி சக்கரை பொங்கலை அப்படியே எல்லாரும் காண குலவசத்தம் போட்டு பெண்கள் வச்சு அப்படியே பூஜை பண்ணி அப்படியே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுவா. ஒன்று எல்லோரும் அறிய செய்வது, ஒன்றும் யாரும் அறியாமல் செய்வது. அந்த மாதிரி அது மாதிரி உபாசகன் பெரும்பாலும் தானே செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா தன்னுடைய சிஷ்யனை கொண்டோ அல்லது திருமணமாகி இருந்தால் மனைவியை கொண்டோ நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். இறைவனே சமயத்துல நைவேத்தியம் போடுறவா மாதிரி வருவார். ஒரு அம்பாள் உபாசகர் அவர் சமைச்சுட்டே இருக்கார். அவரை நினைக்கிறாரு, அம்மா நான் உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்றேன், நீ வரலன்னா ரொம்ப வருத்தப்படுவானா? ஏன்னா இந்த சாப்பாடை பண்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. மற்றவா பண்ற மாதிரி ஏதோ காசெல்லாம் வச்சிருந்து நான் பெரிய அளவுக்குலாம் பூஜை பண்ணல. நானே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன். இந்த சாப்பாட்டை உனக்கு கொடுத்தா இந்த சாப்பாடு அதிகமாகும், என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் அதை உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஏதாவது வெறும் ஏதோ சாதம் வைக்கிறேன், உனக்கு நைவேத்தியம் பண்றேன் அப்படின்னு நீ நினைச்சுக்காத. என்னை புரிஞ்சுக்க, முதல்ல என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னோட கஷ்டத்தை அப்படின்னு மனதிற்குள்ளே ஒரு மாதிரி உணர்வோட சமைக்கிறார். அப்படி சமைக்கும் போது திடீர்னு அந்த வீட்டுல பணிபுரியக்கூடிய ஒரு அம்மா வருது. என்னையா இன்னைக்கு பூஜையா அப்படின்னு கேட்குது. ஆமா அப்படின்னா, அதுல கொஞ்சம் வெல்லம் சக்கரை பொங்கல் தானே போடுறீங்க, அதுல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுங்கய்யா, நல்லா இருக்கும். என்ன சக்கரை பொங்கல்ல உப்பா? அவர் பக்தியில எதையோ யோசனை பண்ணிட்டு இருக்கார். அதுல சுவையாக சமைக்க வேண்டும் என்கிற கலை வேறு, உணர்வோடு சமைக்க வேண்டும் என்கிற கலை வேறு. என்னடா இந்த அம்மா இப்படி சொல்லுதே அப்படின்னு நினைச்சிட்டு அதுல உப்பை போட்டு வச்சுட்டு போயிட்டார். அவங்க வீட்டுல அந்த அம்மா வேலை செய்யறம்மா. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு அது வரவே இல்லை. சுவாமியே அதை சொல்லியிருக்கு. அது அவருக்கு புரியவும் இல்லை. அவர் மாட்டுக்கு அதுல இருந்து க்ஷேமமா இருக்காரு, எல்லா விதமான விஷயமும். அப்புறம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு இவ்வளவு தூரம் நான் நைவேத்தியம் பண்றேன்,
ஒரு நாளைக்கு வந்து நீ என்கிட்ட வந்து சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. அன்னைக்கு நான் தானடா வந்து சொன்னேன் அப்படின்னு சொப்பனத்துல சொல்லிதான். அப்ப இவர் நினைச்சிருந்துக்காரு, உண்மையாவே அந்த பணி செய்யக்கூடிய அம்மையார் தான் அந்த நேரத்துல வந்திருக்காங்க. ஆனா அவங்க அன்னைக்கு வரவே இல்லை. சுவாமியே பணி செய்யக்கூடிய அம்மையாரா வந்து அந்த மாதிரி வரும். ஏன்னா நம்ம நெருங்கி பழகுகிற உறவுகள் மூலமாகவே தேவதை வரும். அந்த வடிவத்துல வரும். அம்பாளா இருந்தாலும் சரி, சுவாமியா இருந்தாலும் சரி, அந்தந்த சுவாமியா வரும். எந்த உறவுகளின் மூலமாக நமக்கு நன்மை வருமோ அந்த உறவுகள் மாதிரி சுவாமியே வரும். ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உணர்வு தான் சமையல் செய்யும் கலையிலே மிகவும் முக்கியம். உணவு பொருள் முக்கியங்கிறது வேற. 2வது எல்லா பொருளும் தூய்மையா இருக்கணும். அடுத்தவா கொடுத்தா அப்படின்னு சில விஷயங்களை சேர்க்கக்கூடாது. ஆத்மார்த்த பூஜையில நைவேத்தியத்துக்கெல்லாம் வரும்போது நம்மளுடைய அந்த உறவுக்காரர்கள், பங்காளிகள் என்று சொல்கிறார்கள் அவர்கள், அது மாதிரி நெருக்கியமான உறவுகள், முடிஞ்ச வரைக்கும் நம்மளே சம்பாதித்த பணத்திலே பெற்ற அந்த உணவுகளை, பொருள்களை நாம் கொண்டு செய்தோமேயானால் அதுதான் முதன்மை தரமுடையது. ஏன்னா நைவேத்தியம்னு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ அந்த தூய்மை, அந்த பாத்திரம் அலம்புறது, நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, சாமிக்கு நைவேத்தியம் பண்ற வரைக்கும் நைவேத்தியம்லாம் ரொம்ப சரியா பண்ணிடுவா. அதாவது சாமி பூஜை முடியிற வரைக்கும் அவ ஒரு மாதிரி இருப்பா. பூஜை முடிஞ்சவொடனே சாமானியத்துல விட்டு போயிடுவா. ஆனா இந்த நைவேத்திய பாத்திரம்ங்கிறது உபாசகனா இருந்தால், உபாசனையில சித்தி அடைய வேண்டும்னா அவனே அது முன்னிலையில நின்னு அதை தேய்க்கணும். அப்படி தேய்ச்சா பொழுது விசேஷம். அந்த சொப்பனத்துல பாத்திரமே வரும். அந்த அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு சில பாத்திரங்கள் நைவேத்திய பாத்திரத்தை வேற எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு தான் பயன்படுத்த முடியும். அந்த பாத்திரம் நிறைஞ்சிருக்க மாதிரி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு அம்பாள் வரான்னு அர்த்தம். சொப்பனத்துல சுவாமியோட நைவேத்திய பாத்திரம் நிறைஞ்சிருக்க மாதிரி பார்க்கணும். அப்படி சாப்பிட்ற மாதிரி பார்க்கக்கூடாது. சாமி சில சொப்பனங்கள் உபாசகனுக்கு ஆகாது. சாமி சாப்பிட்ற மாதிரி பார்க்கக்கூடாது. அது தவறான சொப்பனம்னு சாஸ்திர விதிகள் சொல்றது. சொப்பன விதி படலம்னே சாஸ்திரத்துல தனியா இருக்கு. ஆனா அந்த உணவு நிரம்பி இருக்கா மாதிரி பார்க்கலாம். அந்த உணவு நிரம்பி இருக்கா மாதிரி எப்பெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அப்பெல்லாம் தேவதையினுடைய அருள் வந்திருக்கிறது. அது நம் கர்மாவை போக்கி இருக்கிறது. அப்படி போக்கி போக்க போக்கதான் நமக்கு வந்து நல்லது வரும். என்னதான் உபாசனை பண்ணினாலும் அந்த தேவதையினுடைய அருள் நம்ம இடத்துல வந்து உள்ள நுழையணும். அப்படி நுழையாம தடுக்கிறது நம்மளுடைய கர்மா. சாதாரணமான விஷயம் இல்லை. பூர்வ ஜென்மத்துல பண்ணதே இப்ப பண்ணதுதான். இதெல்லாம் ஒரு 20, 22 வயசுக்கு மேலதான் இந்த கர்மா எல்லாம் பலனளிக்க ஆரம்பிக்கும். சின்ன வயசுலயே சில விஷயங்கள் வராது. சில விஷயம் 40 வயசுல வரும், சில விஷயம் 60 வயசுல வரும், சில விஷயம் சின்ன குழந்தையிலே வந்து விலகிடும். இந்த கர்மா வந்து எப்ப வேணாலும் மனிதனை தாக்கும். 24 மணி நேரமும் அதோடு தொடர்புடையவர்கள் நம்ம. பூர்வ ஜென்ம கர்மா, இந்த ஜென்ம கர்மா, வரப்போற கர்மா. அதனால இந்த கர்மாவை தாக்கக்கூடிய பண்பு இந்த நைவேத்திய கலைக்கு உண்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சமைத்து முடிச்சு நைவேத்தியம் முடிச்சு அதை அவாளே அலம்பினால் அந்த கர்மா அழியும்னு சாஸ்திரங்கள் சொல்றோம். அதனால பாத்திரங்களை நாமளே அலம்பணும். சரியான பாத்திரங்கள் வச்சுக்கணும். தூய்மையான பொருள்களால சமைக்கணும். குறிப்பிட்ட காலத்துல ஆரம்பிச்சு முடிக்கணும். அதே மாதிரி தீட்டு, விழுப்பு, மடி, வாயக்கட்டின்னு சமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கவனித்து நாம் செய்தோமேயானால் சாக்ஷாத் அம்பாள் சமைக்கும் போதே வந்து அனுகிரகம் பண்ணுவா. அவ்வளவு சிறப்பு அதுல இருக்கு. அதை செய்து எல்லா இறைவியினுடைய அருளையும் பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.